டெக்னீஷியன் அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலேருந்து ஹாஜா பேசுகிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் எக்ஸிடி மாடல். இது ஓல்டு மாடல் தான். இது ஓல்டு மாடல்லே அதுக்கு முன்னாடி வந்த டிசிஐ மாடல். இது சிடிஐ கிடையாது, டிசிஐ மாடல். இது இந்த வண்டியில் வரும்போது ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் கரண்ட் வரல. இந்த கரண்ட் வராத இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக நம்மகிட்ட வந்தது இந்த வண்டி. நம்மளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வண்டியில் வரக்கூடிய பிக்கப் கோயில் ஓம்ஸ்லேருந்து பேட்ரி டிசி இன்ட்டுக்கு வரக்கூடிய டிசி வோல்டேஜ்லேருந்து எர்த்துலேருந்து எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதில் ஸோ டிசி வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. ஸோ வரக்கூடிய எர்த்து கரெக்டாக இருக்குது. பிக்கப் கோயிலேருந்து வரக்கூடிய ஓம்ஸு கரெக்டாக இருந்தது. ஆனால் கரண்ட்டும் வரலை இந்த வண்டியில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து வேறு டிசி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிசியை போட்டு பார்த்துட்டேன், கரண்ட் வரல. இக்னிஷன் காயில் வேறு இக்னிஷன் காயிலும் போட்டு பார்த்தாச்சு, அதுலேயும் கரண்ட் வரல. பிக்கப் காயில் நம்ம என்ன பண்ணோன்னா, சரி பிக்கப் காயில் எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்லி வேறு ஒரு பிக்கப் காயிலையும் போட்டோம், அதுலேயும் கரண்ட் வரல. ஸோ ஒயரிங் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குமான்னு சொல்லி நம்ம பேசிக்காக என்றைக்குமே ஒயரிங்கை பொறுத்தவரை நம்ம எல்லாமே செக் பண்ணிவிடுவோம். அப்படி இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒன்றுக்கு ஒரு 2-3 தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், அதுலேயும் ஒயரிங் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது, கரண்ட் வரல. சார் கடைசியாக நம்ம என்ன தான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் இருக்கும் செக் பண்ணி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ½ டே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த வண்டியில். நம்மளே கிட்டத்தட்ட எல்லாமே ஒயரிங் பொதுவாக எல்லாமே செக் பண்ணியாச்சு, டிசிஐ போட்டு பார்த்தாச்சு, இக்னிஷன் காயில் போட்டு பார்த்தாச்சு, பேட்டரி லைன் எல்லாமே செக் பண்ணியாச்சு. கடைசியாக பார்க்கும்போது இது கடைசியாக எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஒரு மேக்னெட் மேலே எதுவும் டவுட் இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் இருந்தது. இருந்தாலும் மேக்னெட்டை பார்த்தா அது டவுட் வரல. ஏன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது மேக்னெட் பார்க்குறதுக்கு, பவர் எல்லாமே நல்லா தான் இருக்குது அதில். ஸோ இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக என்ன பண்ணோன்னா, வேறு ஒரு மேக்னெட் என்ன பண்ணோம், சரி ஓகேன்னு சொல்லி மேக்னெட் போட்டு பார்க்கலாம் சொல்லி லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், மேக்னெட் போட்டு பார்த்தேன். மேக்னெட் போட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், அதில் சார் கரண்ட் வருது. கடைசியில் பார்க்கும்போது இதில் மேக்னெட் தான் ஃபால்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ டே டைம் ஒர்க்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அரை நாள் வேலை. அதாவது என்னென்னா மேக்னெட் மேலே டவுட்டே படலை. கடைசியில் வந்து டவுட்டு இருந்தாலும் ஒரு மாற்றி பார்க்கலான்னு ஒரு ஆப்ஷனில் தான் நான் மாற்றி பார்த்தேன். கடைசியில் மேக்னெட் தான் ஃபால்ட். இதில் இது வரைக்கும் வித்தியாசமான ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது எனக்கு. நானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து வச்சு செஞ்சது இல்லை. ஏன்னா இந்த வண்டி எனக்கு டவுட்டுக்காக என்ன பண்ணேன், எங்கள் ஓனர் கூட, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு குரு, அவர் கூட வந்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருங்கிட்ட ஒரு 1 hour ட்ரை பண்ணார். ட்ரை பண்ணிவிட்டு அவர்னாலையும் முடியல. சரி கடைசியில் லாஸ்ட்டில் பார்க்கும்போது தான் மேக்னெட் ஃபால்ட் இருந்தது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது பார்த்தீங்கன்னா இது BS6 இந்த வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து வந்த வண்டி. இது ECM ஃபால்ட்டு. அதாவது BS6க்கும் ஓல்டு வண்டிக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதான். இது என்னன்னா ECM ஃபால்ட்டுன்னு சொல்லி கம்பெனிலேருந்து வந்த வண்டி. இது கடைசியில் பார்த்தா ECM ஃபால்ட் இல்லை, மேண்டில் வரக்கூடிய அந்த காயில் வந்து ஒராஞ்சு மேண்ட் காயில் ஃபால்ட் இருந்தது. இதில் இது திடீர்னு கரண்ட் வரும், திடீர்னு கரண்ட் வராது. ஸோ இந்த வண்டியில் லாஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது இதில் பிக்கப் காயில் தான் ஃபால்ட் இருந்தது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, 1 hour தான் இதோடைய வேலை எனக்கு. BS6 வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour தான் எனக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு. இதே இந்த ஓல்டு வண்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அரை நாள் டைம் ஆயிடுச்சு. கடைசி ஆப்ஷனில் தான் நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஒரு மேக்னெட்டை போட்டு சரி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டுக்காக மேக்னெட் வேறு ஒரு மேக்னெட்டை போட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. இதில் இது எதுக்கு இந்த வீடியோனா, நம்ம நண்பர்களுக்கு வந்து நம்ம என்ன தான் சிடி, இக்னிஷன் காயில், பேட்டரி லைனு, ஒயரிங்கு நம்ம என்ன தான் செக் பண்ணாலும் இந்த மாதிரி மேக்னெட் ஃபால்ட்டு வருது எனக்கு முதல் தடவை. நான் இப்போ தான் நான் மாற்றுறேன். நம்ம நண்பர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு தான் இந்த ஒரு வீடியோ. இது வந்து நம்ம நண்பர்களுக்காக ஷேர் பண்ணதுக்காக இந்த வீடியோ. இது நன்றி. ராஜா.